ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் ஃபயர் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் டாப்பிக்கு கீழே அண்டம் பேரண்டம் அப்படின்ற தலைப்புக்கு கீழே முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்க்கலாம். எந்தெந்த இடங்களில் நமக்கு ஷார்ட்கட் தேவைப்படுதோ அங்கே மட்டும் நம்ம வந்து ஷார்ட்கட் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, 1927 அபே ஜார்ஜ் லேமெட்ரே என்ற அறிவியல் அறிஞர் பேரண்டம் தோற்றம் பற்றிய கோட்பாட்டை வெளியிட்டார். அப்போ பேரண்டம் பற்றிய அந்த தோற்றத்தை பற்றி, பேரண்டம் எப்படி உருவாச்சு, அதோட தோற்றம் என்ன அப்படின்ற கோட்பாட்டை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அபே ஜார்ஜ் லேமெட்ரே 1927. பேரண்டத்தை பற்றி ஏன்னா தோற்றம் தான் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ பேரண்டம் அப்படின்னா அபே அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அபே ஜார்ஜ் லேமெட்ரே தான் பேரண்டம் பற்றிய அந்த தோற்றத்தை பற்றி சொன்ன கோட்பாடு வந்து சொன்னவர். எந்த வருடம் அப்படின்னா 1927. நெக்ஸ்ட்டு 1924 அமெரிக்காவை சேர்ந்த எட்வின் ஹப்பிள் என்பவர் பேரண்டம் விரிவடைவதாக கூறினார். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு, பேரண்டம் வந்து எப்படி உருவாச்சு, தோற்றம் வந்து எப்படி அப்படின்றத பற்றி சொல்றாரு. ரெண்டாவது வரக்கூடிய ஒரு நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா அது எப்படி விரிவடைஞ்சிச்சு அப்படின்றத பற்றி சொல்றாங்க. ஆனால் இயர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிவர்ஸில் வந்து இருக்கும். ஒரு பேரண்டம் இருந்திருக்கணும், அதுக்கப்புறம் தான் அது வந்து விரிவடைய தொடங்கியிருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் வந்து அதோட தோற்றத்தை பற்றியும், அதாவது 1927 சொல்லக்கூடிய அந்த அபே ஜார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தோற்றத்தை பற்றி சொல்றாரு. ஆனால் இவர் தோற்றத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடியே 1924 எட்வின் ஹப்பிள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பேரண்டம் விரிவடையுது அப்படின்ற ஒரு கோட்பாட்டை வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு 13.75 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் பேரண்டம் விரிவடைய தொடங்கியது அப்படின்ற ஒரு செய்தி வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். 13.75 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே பேரண்டம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைய தொடங்கிருச்சு. ஆனால் நம்ம சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சது 1924, 27 தான். ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தே அது வந்து விரிவடைய தொடங்கிருச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கேலக்ஸி என்ற சொல் கேலக்சியா என்ற கிரேக்க சொல்லில் இருந்து பெறப்பட்டது. கேலக்ஸி அப்படின்றது எந்த மொழி சொல் அப்படின்னா கிரேக்க சொல். கிரேக்கத்தில் கேலக்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேர்டு இருக்குது. அந்த வேர்டில் இருந்து தான் என்ன வார்த்தை நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா கேலக்ஸி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இதோட அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா பால்வெளி. இதனின் அர்த்தம் பால்வெளி. அண்டங்களை வந்து நிறைய வகையாக இருந்தாலும் அதை 3 முக்கிய வகையாக வந்து பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னா சுருள் வடிவம், நீள்வட்ட வடிவம், ஒழுங்கற்ற வடிவம். சுருள் வடிவம், நீள்வட்ட வடிவம், ஒழுங்கற்ற வடிவம். ஃபர்ஸ்ட் சுருள் வடிவத்தில் ஒளியோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்கும். இது தட்டையாக தான் இருக்கும். இந்த சுருள் வடிவத்தில் 4ல் 1 பங்கு தான் பருப்பொருட்கள் வந்து காணப்படும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒளியோட அளவு இங்கே அதிகமாக இருக்கும். அது எந்த ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா நல்லா தட்டு மாதிரி தான் இருக்கும். 4ல் 1 பங்கு பருப்பொருட்கள் காணப்படும் எங்க சுருள் வடிவத்தில். இதுக்கு எடுத்துக்காட்டு ஆண்ட்ரோமீடா. நெக்ஸ்ட் நீள்வட்ட வடிவம், நல்ல நீளமா இருக்க மாதிரி, புடலங்கா மாதிரி அல்ல சொரக்கா மாதிரி ரொம்ப நீளமா இருக்கக்கூடிய வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த பால்வெளி அண்டத்தோட பேர் வந்து என்ன அப்படின்னா நீள்வட்ட வடிவம். இதுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த அண்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய கோள்கள் எல்லாமே கொத்து கொத்தா வந்து இருக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டு மெர்சியர் 89. மூணாவது ஒழுங்கற்ற வடிவம். எந்த ஷேப்புனே சொல்ல முடியாது. இப்போ நம்ம பார்த்தோம்ல சுருள் வடிவம், நீள்வட்ட வடிவம், வட்ட வடிவம், நிறையா வடிவங்கள் இருக்கு. ஒழுங்கற்ற வடிவம் அப்படின்னா வந்து ஒழுங்கான ஷேப் வந்து இருக்காது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து என்ன அப்படின்னா மேக்கெல்லனிக். அதாவது மேக்கெல்லனிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா மேகம். மேக்கெல்லனிக் அப்படின்னா வந்து மேகம். நெக்ஸ்ட்டு ஈர்ப்பு புல ஒளிவிலகல் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். ஈர்ப்பு புல ஒளிவிலகல் கிராவிடேஷனல் லென்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி தான் பேரண்டத்தோட வயது என்ன, பேரண்டத்தோட ஆற்றல் என்ன அப்படின்றத வந்து உறுதி செய்கிறாங்க. அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான டெக்னாலஜி இருக்கும். பேரண்டத்தோட வயது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, அல்லது அதோட ஆற்றல் என்ன, அந்த பேரண்டத்தோட வலிமை என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈர்ப்பு புல ஒளிவிலகல், அதாவது கிராவிடேஷனல் லென்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். சூரியனை விடவும் ரொம்ப பிரகாசமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் எது அப்படின்னா சிரியஸ். சூரியனை விட நல்ல பிரகாசமாக இருக்குது சிரியஸ். சூரியனோடவே பிரகாசமாக இருக்கிறதுனால இது சிரிச்சுட்டே இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம்.
நெக்ஸ்ட் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் பிராக்சிமா சென்டாரி. அது கூட ஃப்ரெண்டு போல, பிராக்சிமா சென்டாரி, ஃப்ரெண்டு பிராக்சிமா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நட்சத்திரமானது தனது வாழ்நாளில் 5 நிலைகளை கடக்கும். எத்தனை நிலைகளை கடக்குமா? 5 நிலைகளை கடக்கும். இதை நம்ம ரொம்ப ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு ஸ்டார் போட்டாலே நம்ம எப்படி போடுவோம்? இந்த 5 விளிம்புகள் வர்ற மாதிரி தானே நம்ம மேக்ஸிமம் ஸ்டார் போடுவோம். அப்போ ஒரு நட்சத்திரம் அதோட வாழ்நாள், அது அழியக்கூடிய தருவாய் வரைக்குமே 5 படிநிலைகளை வந்து கடந்து போகும் அப்படின்றத நமக்கு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் 1929 சர்வதேச வானியல் ஒன்றியம் 88 நட்சத்திர குழுக்கள் உள்ளதாக ஏற்றுக்கொண்டுள்ளது. அதாவது ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வானத்துல 88 நட்சத்திர குழுக்கள் இருக்கு அப்படின்றத சர்வதேச வானியல் ஒன்றியம் வந்து அறிவிச்சிருக்காங்க. எப்ப அப்படின்னா 1929. நெக்ஸ்ட் 2011 இந்த பேரண்டத்தை பத்தி ரிசர்ச் பண்ணதுக்காக 3 பேருக்கு நோபல் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க யார் யாரு அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் சவுல் ஃபெரல் மட்டர், 2வது பிரைன் ஸ்மித், 3வது ஆடம் ரைஸ். இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா 2011 ஆண்டுல பேரண்டம் விரிவடையுது, அது விரிவடையப்ப எவ்வளவு ஸ்பீடில் வந்து விரிவடையுது அப்படின்றத கண்டுபிடிச்சதுக்காக இவங்களுக்கு நோபல் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம அண்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்கள், அதாவது ஒவ்வொரு கோள்களை பற்றி நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா சூரியன். சூரியன் அப்படின்றப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது அதுலேருந்து அதிக வெளிச்சம் கிடைக்குது, அதிக ஒளி, அதுக்கப்புறம் அதிகமான வெப்பம், இது எல்லாமே நமக்கு வந்து கிடைக்குது. அதிகமான வெளிச்சம், அதிகமான வெப்பம், அதுக்கப்புறம் என்ன நமக்கு கிடைக்குது? நல்லா நமக்கு பகல் இரவு அப்படின்றப்போ வந்து நமக்கு பகல் அதிக ஒளியை தரக்கூடியது எது அப்படின்னா சூரியன் தான். இப்போ இந்த சூரியன்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா ஹைட்ரஜனும் ஹீலியமும் வந்து இருக்கு. ஹைட்ரஜனோட பங்கு 70.6% இருக்கு. ஹீலியத்தோட பங்கு 27.4% இருக்கு. இது தவிர்த்து மற்ற வாயுக்கள் 2% சூரியன்ல இருக்கு. அப்ப அதிகமா சூரியன்ல இருக்கக்கூடியது எது அப்படின்னா ஹைட்ரஜன் 70.6%. 2வது இடத்துல இருக்கக்கூடியது ஹீலியம், இது வந்து 27.4%. மற்ற எல்லா வாயுக்களும், மற்ற ஒரு சில தனிமங்கள் வாயுக்கள் எல்லாமே இருக்கும்ல, இது எல்லாமே 2% வந்து காணப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சூரியன்ல இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். உட்கரு, கதிர்வீச்சு மண்டலம், வெப்ப உமிழ்வு சுழற்சி மண்டலம், ஒளிக்கோளம். என்னென்ன முக்கியமான பகுதிகள் அப்படின்னா சூரியனோட உட்கரு, கதிர்வீச்சு மண்டலம், வெப்ப உமிழ்வு சுழற்சி மண்டலம், ஒளிக்கோளம், வண்ணக்கோளம், கரோனா அப்படின்றது எல்லாமே முக்கியமான சூரியனோட பகுதிகள். நெக்ஸ்ட் சூரியனோட மேற்பரப்பு வெப்பநிலை, அதே மாதிரி மையத்தோட வெப்பநிலை அப்படின்றத நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்கணும். வெளியில வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும், ஆனால் மையத்தில் ரொம்பவே அதிகமான வெப்பம் வந்து காணப்படும். இப்போ மேற்பரப்பு வெப்பநிலை அப்படின்றது 5500 டிகிரி செல்சியஸ் முதல் 6000 டிகிரி செல்சியஸ் வரை. 5500 டிகிரி செல்சியஸ் முதல் 6000 டிகிரி செல்சியஸ் வரை. இதோட மையத்தில் எவ்வளவு வெப்பநிலை காணப்படுது அப்படின்னா 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ். 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ். சூரியனோட ஆரம் கிட்டத்தட்ட 6,95,508. இதை நம்ம நோட் பண்ணி படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் 3,32,946 பூமிகள் வந்து இதுக்குள்ள வந்து இருக்க முடியும். அந்த அளவுக்கு சூரியன் வந்து ரொம்ப பெருசு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பூமியோட பருமனை வந்து சூரியனோட நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சூரியனோட பருமனானது 1.3 மில்லியன் புவிக்கு சமமா வந்து இருக்கு. அதாவது சூரியனை ஒரு பக்கமும் 1.3 மில்லியன் அந்த பூமி அளவு இருக்கக்கூடிய அந்த பூமி 1.3 மில்லியன் அளவுக்கு இருக்கக்கூடிய பூமியை வச்சாதான் அது வந்து சமமா இருக்கும். சூரியனின் பருமன் ஈக்குவல் டு 1.3 மில்லியன் புவிக்கு சமம். நெக்ஸ்ட் சூரியன் தனது அச்சில் 7.25 டிகிரி சாய்வாக சுற்றி வருகிறது. அதுவும் நீள்வட்ட பாதையில சுத்தி வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் சூரிய குடும்பத்தின் மொத்த நிலையில் 99.8% பருமனாக காணப்படக்கூடிய ஒன்று எது அப்படின்னா அது வந்து சூரியன் தான். சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மொத்த அந்த கோள்கள், குறுங்கோள்கள், குள்ளக்கோள்கள் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சூரியன் மட்டுமே 99.8% பருமன் கொண்டதா இருக்கு. இது எல்லாமே சூரியனை பற்றின ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸ். சூரியனை பற்றி பார்க்குறப்ப அதோட பிரகாசமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் எது, பக்கத்தில் இருக்கக்கூடியது எது, நெக்ஸ்ட் என்னென்னது சூரியனில் என்னென்ன வாயுக்கள் அதிகமாக இருக்குது, எதெல்லாம் கம்மியாக இருக்குது, அதோட பகுதிகள் என்ன, வெப்பநிலை என்ன, பூமியோட கம்பேர் பண்ணுறப்ப அதோட பருமன் என்ன, நிறை என்ன, அதே மாதிரி அதோட ஆரம் என்ன, அது எப்படி வந்து சாய்வாக இருக்குது, எந்த நீள்வட்ட பாதையில் சுற்றிட்டு வருது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் கோள்கள் ஒவ்வொரு கோள்களாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கோள்கள்னா என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம்.
கிரேக்க மொழியில் கோள்கள் என்றால் சுற்றுபவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கிரேக்க மொழியில கோள் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா சுத்தி சுத்தி வர்றது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சுற்றுபவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது கோள் அப்படின்னா என்ன அப்படின்னா சூரிய குடும்பத்துல சூரியன் தான் வந்து என்ன அப்படின்னா மையத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு நபர். ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம். இது கோள்களுக்கும் சூரியனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த கோள்கள் வந்து சுயமா வந்து ஒளிய வந்து உமிழாது. அதுகிட்ட வெப்பமும் சுயமா வந்து இருக்காது. தானாவே ஒளிய உமிழக்கூடிய தன்மையோ, வெப்பமோ இருக்காது. இது என்ன செய்யும் அப்படின்னா, சூரியன்ட்ட இருந்து வாங்கி தான் என்ன செய்யும்? ரிஃப்ளெக்ட் வந்து பண்ணும். அதே மாதிரி கோள்கள் அப்படின்றனாலே சுற்றுபவர்ன்னு அர்த்தம். இந்த கோள்கள் எல்லாமே சூரியனை சுத்தி வரக்கூடிய ஒண்ணா வந்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு கோளுக்கும் துணைக்கோள்கள் இருக்கோ இல்லையோ, ஆனா மெயினா சொல்லக்கூடிய இந்த கோள் வந்து மற்ற கோள்களுக்கு துணைக்கோளா இருந்துறக்கூடாது. இதுக்குன்னு சொல்லி என்னது இது மட்டும் தான். இது சூரியன சுத்தி வரும். இதுக்குன்னு ஒரு தனி பாதை இருக்கும். இந்த பாதைய விட்டு விலகி வந்து போகக்கூடாது. நீள்வட்ட பாதையில சுத்திட்டு வரும். அதே மாரி வேற எந்த கோள்களுக்கும் துணைக்கோளாக இருக்கக்கூடாது அப்படின்றது முக்கியமான ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட்ல என்ன பாயிண்ட் அப்படின்னா, நிறை மற்றும் ஈர்ப்பு சக்தியின் மூலம் கோள வடிவம் பெற்று இருக்க வேண்டும். கோளம்னா எப்படி இருக்கும்? நல்லா ஒரு பந்து மாதிரி ஒரு ஸ்பியர் ஷேப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம்ல. அப்ப ஏன் வந்து இந்த வடிவத்தை பெற்றிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும். ஏன் அப்படின்னா, அதோட நிறை அது மட்டும் இல்லாம ஈர்ப்பு சக்தியின் மூலமா கோள வடிவத்தை பெற்று இருக்கணும் அப்படின்றதா. இப்போ ஒண்ணுமே இல்ல. மழைத்துளி மேல இருந்து கீழ விழுகிறப்ப பரப்பு இழுவிசை காரணமா என்ன ஷேப்ல வந்து இருக்கு? அடிப்பகுதி வந்து ஒரு அரைக்கோள வடிவத்துல வந்து இருக்கு. அப்ப காரணம் என்னது? ஈர்ப்பு சக்தி தான் அப்படின்றது நமக்கு வந்து தெரிவாகுது. அதே மாதிரி தான் கோள வடிவம் பெற்றிருக்கிறதுக்கு காரணம் வந்து நிறை மற்றும் ஈர்ப்பு சக்தி அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வேற எந்த வான்பொருளும் நீள்வட்ட பாதையில் குறுக்கிடக் கூடாது. இப்ப கோள்கள்னாலே சூரியனை சுத்தணும், நீள்வட்ட பாதையில சுத்தணும்னு சொன்னோமா? இது போகக்கூடிய அந்த பாதையில மத்த கோள்கள் வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா குறுக்க வந்து வரக்கூடாது. இதுக்கு மட்டும்தான் அந்த பாதை. அதை தான் வந்து இங்க வந்து சொல்லியிருக்காங்க. வேற எந்த வான்பொருளும் நீள்வட்ட பாதையில் அதோட நீள்வட்ட பாதையில குறுக்க வந்து வரக்கூடாது. இப்ப கோள்கள்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த கோள்களை வந்து 2 விதமா பிரிக்கலாம். உட்புற கோள்கள், இன்னொன்னு வெளிப்புற கோள்கள். இந்த உட்புற கோள்களுக்கு வேற ஒரு சில பேரும் இருக்கு. என்ன அப்படின்னா நிலம் சார்ந்த கோள்னு சொல்லுவாங்க, பாறை கோள் அப்படின்னும் சொல்லுவாங்க. உட்புற கோளுக்கு வேற பேரும் இருக்கு. நிலம் சார்ந்தது பாறைக்கோள். இதே இது வெளிப்புற கோள்கள் அப்படின்னா அத வாயுக்கோள்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய கோள்களா வந்து அது வந்து இருக்கும். மொத்தம் எத்தனை இருக்கு? 8 இருக்கு. புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். இதுல புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய் இந்த 4மே உட்புற கோள்கள் அல்லது நிலம் சார்ந்த கோள்கள் அல்லது பாறை கோள்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இது வெளிப்புற கோள்கள் அல்லது வாயு கோள்கள், மிகப்பெரிய கோள்கள் அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய 8யும் 4 நாளா பிரிக்கிறாங்க. முன்னாடி இருக்க 4 எல்லாமே உட்புற கோள்கள். சூரியனோட பக்கத்துல உள்ள இருக்கு. அப்போ உட்புற கோள்கள். அடுத்து இருக்க 4 வந்து வெளிப்புற கோள்கள். வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். இப்ப கோள்கள்னா என்னன்னு பார்த்தோம். கோள்களை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இனி ஒவ்வொரு கோள்களா வந்து பார்க்கலாம். நம்ம சூரிய குடும்பத்துல முதல்ல இருக்கக்கூடிய கோள் வந்து என்ன அப்படின்னா புதன். இந்த புதன் வந்து இருக்கக்கூடிய இந்த 8 கோள்கள்லையும் ரொம்ப ரொம்ப சின்ன கோள், மிகச்சிறிய கோள். இந்த முதல் கோள் ஆகிய அந்த புதனுக்கு துணைக்கோள் அப்படின்றது கிடையாது. ஒவ்வொரு கோளுமே தன்னைத்தானே சுற்றி கொள்றதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம், சூரியனை சுத்திட்டு வர்றதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் வந்து படிக்கணும். வந்து புதன் தானே. இது தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு 58.65 நாட்கள் வந்து ஆகும். இதே இது சூரியனை சுத்தி வர 88 நாட்கள். தன்னைத்தானே சுத்தணும்னா 58, சூரியனை சுத்தணும்னா 88 நாட்கள் போதும். அதாவது 88 நாட்கள் புவி நாட்களை வந்து அவங்க வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் சூரிய குடும்பத்தில் 2வது வெப்பமான கோள் அப்படின்னா அது புதன் தான். சூரிய குடும்பத்திலேயே 2வது வெப்பமான கோள் எது அப்படின்னா இதுதான் புதன். இதுவே மிகச்சிறிய கோள்னு கேட்டாலும் புதன். சூரிய ஒளி நமக்கு வந்து வந்தடைகிறப்ப புதன் கோளுக்கு வரும், அடுத்து வெள்ளிக்கோளுக்கு வரும், அடுத்து தான் பூமிக்கு வரும். அப்ப சூரிய ஒளி படக்கூடிய ஒரு கோள் அப்படின்னா வந்து புதன். அந்த சூரிய ஒளி புதனுக்கு வர்றதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் 3.2 நிமிடம் ஆகும். 3.2 நிமிடம். சூரியனிலிருந்து புதனானது 0.4 வானியல் அலகு தொலைவில் உள்ளது. சூரியன்ல புதன் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னா நம்ம வானியல் அலகு வந்து படிச்சிருப்போம்ல, அதுல 0.4 வானியல் அலகு தொலைவுல வந்து இருக்கு அப்படின்றத கொடுத்திருக்காங்க. புதன் கோள் சின்னது, 2வது வெப்பமான கோள், தன்னைத்தானே சுத்துறதுக்கு எவ்வளவு நேரம், சூரியனை சுத்துறதுக்கு எவ்வளவு நேரம், சூரியன்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு, சூரிய ஒளி வர்றதுக்கு எவ்வளவு காலம் எடுத்துக்குது அப்படின்ற பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்து படிச்சிருக்கோம். இதே பாயிண்ட்ஸ் தான் நம்ம ஒவ்வொரு கோளுக்குமே வந்து நம்ம வந்து படிக்கணும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து வெள்ளி.
வெள்ளிய பத்தி சொல்றப்ப, நிறையிலும் அளவிலும் புவியைப் போலவே இருப்பதால், புவியின் சகோதரி என அழைக்கப்படக்கூடிய கோள். நிறை, அளவு அந்த அந்த வெயிட் சொல்லுவாங்கல்ல, அந்த நிறை, அதே அளவு ஒரே மாதிரி இருக்கிறதுனால, ட்வின்ஸ்ன்னு நம்ம சொல்றோம்ல, ஒரே மாரி இருக்கிறவங்கள. அப்ப பூமி மாதிரியே இருக்கு அப்படின்றதுனால, பூமியையும், வெள்ளியையும் இரட்டை கோள்கள் அப்படின்னு சொல்றாங்க. வெள்ளியையும், பூமியையும். இந்த வெள்ளிக்கும் துணைக்கோள்கள் கிடையாது. புதனுக்கும் துணைக்கோள் கிடையாது. வெள்ளிக்கும் துணைக்கோள் கிடையாது. இது தன்னைத்தானே சுத்தி வர்றதுக்கு 243 நாட்கள் எடுத்துக்குது. சூரியனை சுத்தி வர்றதுக்கு 224 நாட்கள் எடுத்துக்குது. தன்னைத்தானே சுத்தணும் அப்படின்னா 243. இதே சூரியனை சுத்தி வரணும் அப்படின்னா 224 நாட்கள். நெக்ஸ்ட்டு சூரிய குடும்பத்திலே ரொம்ப 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 வெப்பமான கோள் எது அப்படின்னா அது வந்து வெள்ளி. இப்ப நமக்கு ஒரு டவுட் வரணும். சூரியனுக்கு அடுத்தாப்புல இருக்கக்கூடிய கோள் புதன் தான். அதுக்கு அடுத்து இருக்கிறது தான் வெள்ளி. அப்புறம் எப்படி வந்து சூரியன் கிட்ட இருக்கக்கூடிய வெப்பம் அதிகமா வரக்கூடியது ஃபர்ஸ்ட் அப்படின்னா புதனுக்கு தான். ஆனா ஏன் வந்து அடுத்து இருக்கக்கூடிய வெள்ளி வெப்பமா இருக்கு அப்படின்னா, வெள்ளிக்கோள்ல கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகமா இருக்கு. CO2 ஓட அளவு அதிகமா இருக்கிறதுனால, இந்த கோள் தான் அதிகமான வெப்பமா வந்து இருக்கு சூரிய குடும்பத்திலேயே அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதோட வெப்பநிலை எவ்வளவு அப்படின்னா 462 டிகிரி செல்சியஸ். 462 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட்டு சூரிய ஒளி வெள்ளிக்கோளை வந்தடைய ஆகக்கூடிய காலம் அப்படின்னா 6 நிமிடங்கள். இதே இது புதனுக்குன்னா நம்ம 3.2 படிச்சோமா? இதே இது வெள்ளிக்கு அப்படின்னா 6 நிமிடம். நெக்ஸ்ட் வானியல் அலகு 0.7 தொலைவு. 0.7 தொலைவு. நெக்ஸ்ட் இந்த வெள்ளிய வந்து விடிவெள்ளின்னு சொல்லுவாங்க. அஸ்தமன வெள்ளின்னு சொல்லுவாங்க. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வந்த வெள்ளி வந்து நமக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா அது விடிவெள்ளி. இதே இது சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமோ அல்லது மறைஞ்சதுக்கு அப்புறம் தெரியக்கூடியது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அஸ்தமன வெள்ளி அப்படின்றத சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கோள்கள் எல்லாமே எப்படி சுத்தும் அப்படின்னா கிழக்குல இருந்து மேற்கா வந்து சுத்தும். எந்தெந்த கோள்கள் அப்படின்னா வெள்ளியும் யுரேனஸும் மற்றும் கிழக்கிலிருந்து மேற்கா வந்து சுத்தும். மற்ற எல்லா கோள்களுமே மேற்குல இருந்து கிழக்கா தான் சுத்தும். அதாவது புதன் கோளா இருக்கட்டும், பூமியா இருக்கட்டும், செவ்வாயா இருக்கட்டும், வியாழனா இருக்கட்டும், எல்லாமே மேற்குல இருந்து கிழக்கா தான் சுத்தும். ஆனா வெள்ளிக்கோள் மட்டும், வெள்ளியும் யுரேனஸும் மட்டும் எப்படி சுத்தும் அப்படின்னா இந்த கோள்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்தும். கிழக்கிலிருந்து மேற்காக சுத்தும். இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வெள்ளிக்கோள்ல. நெக்ஸ்ட் நம்ம இருக்கக்கூடிய கோளை பத்தி படிக்கணும். என்ன அப்படின்னா பூமி. சூரிய குடும்பத்துல 5வது பெரிய கோள் அப்படின்னா பூமி. இது தன்னைத்தானே சுத்தி வர்றதுக்கு 23 மணி நேரம் 56 நிமிஷம் வந்து ஆகுது. சூரியனை சுத்தி வர்றதுக்கு நமக்கு தெரியும் 365 அல்லது 365.25 நாட்கள் வந்து ஆகும். பூமியோட வெப்பநிலை ஒன்று -88 டிகிரி செல்சியஸ்ல இருந்து +58 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். -88 இருந்து 58 டிகிரி செல்சியஸா வந்து இருக்கும். எதுக்கு? பூமியோட வெப்பநிலை. சூரிய குடும்பத்திலே ரொம்ப ரொம்ப அடர்த்தியான கோள் அப்படின்னா அது பூமி தான். உயிரினங்கள் காணப்படக்கூடிய கோள் அப்படின்னாலும் அது வந்து பூமி தான். நெக்ஸ்ட்டு கடல் நீர் வந்து பூமியை சூழ்ந்து இருக்கிறதுனால, கண்டங்களை எல்லாம் சூழ்ந்து இருக்கிறதுனால, இது மேல இருந்து சேட்டலைட்ல இருந்து பார்க்குறப்ப ஒரு நீல கலர்ல இருக்க மாதிரி இருக்கும். நீல பந்து மாதிரி. அப்ப இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீலக்கோள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. நெக்ஸ்ட்டு பூமியோட துணைக்கோள்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு சந்திரன். அ சூரிய ஒளி பூமியை வந்தடைறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த காலம் அப்படின்னா 8.220 நிமிடம். இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொன்னுக்குமே பார்த்தோம்ல புதனுக்கு வரும், அடுத்து வெள்ளிக்கு வரும், அடுத்து தான் பூமிக்கு வரும். புதனுக்கு வந்து நம்ம எவ்வளோ பார்த்தோம்? 3.2 நிமிஷம்னு பார்த்தோம். வெள்ளிக்கு எவ்வளோ பார்த்தோம்? 6 நிமிடம்னு பார்த்தோம். அப்ப பூமிக்கு வர்றதுக்கு 8.20 நிமிடங்கள் வந்து ஆகுது. இத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பூமியோட ஆரம் 6371 கிலோமீட்டர். 6371 கிலோமீட்டர். பூமியோட நிறை 5.98 × 1024 கிலோகிராம். அப்படி இல்ல அப்படின்னா 6 × 1024 கிலோகிராம். இந்த 5.98 ரவுண்டா 6ன்னு ஒரு சில இடங்கள்ல வந்து குடுத்துருப்பாங்க. அத வந்து பார்த்துக்கோங்க. புவியோட ஆரம் அப்படின்னா 6371 கிலோமீட்டர். ஆரம்னு வரப்ப 6 தான் வரும். இதே மாரி சூரியனுக்கும் நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ஆரம்னு பார்க்குறப்ப 6,00,000 அப்படின்னு தான் வந்து அங்க வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதனால ஆரம்னு வந்தாலே 6 அப்படின்ற நம்பர் வந்து வரணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கோள் வந்து என்ன அப்படின்னா, செவ்வாய் கோள். நம்ம பார்க்கக்கூடியது செவ்வாய் கோள். இது வந்து 4வது கோள். வடிவத்தில் 2வது சிறிய கோள். முதல் சிறிய கோள்னா புதன் பார்த்தோமா? அப்ப 2வது சிறிய கோள் எது அப்படின்னா, அது வந்து செவ்வாய். நெக்ஸ்ட்டு இது வந்து சிவப்பு கலர்ல வந்து இருக்கும். செந்நிறமா. காரணம் என்ன அப்படின்னா, இந்த கோள்ல இரும்பு ஆக்சைடு வந்து காணப்படுது. இந்த கோள்ல என்ன காணப்படுது? இரும்பு ஆக்சைடு வந்து காணப்படுது.
நெக்ஸ்ட்டு செவ்வாய், பூமி இது 2லயுமே நிலத்தோற்றம் ஒரே மாதிரி இருக்கும். இத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஏற்கனவே வெள்ளிக்கும், பூமிக்கும் நிறையும், அளவும் ஒரே மாரி இருக்குன்னு பார்த்தோம். அது வந்து ட்வின்ஸ். ட்வின்ஸ்னால எப்படி இருப்பாங்க? ஒரே மாதிரி இருப்பாங்க. அளவு, அந்த எல்லாமே அப்படியே பக்காவா நிறை எல்லாமே மேக்ஸிமம் ஒரே மாதிரியாவே இருக்கும். இப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்க? நிலத்தோற்றம் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அதனால தானே செவ்வாயில வந்து நம்ம வந்து செட்டில் ஆகுறதுக்கு நெறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இங்க இருக்க நம்ம பூமியில இருக்கக்கூடிய அதே நிலத்தோற்றம் செவ்வாயிலயும் இருக்கு அப்படின்றதுனால தான் நெறைய ரிசர்ச் பண்றாங்க. அப்ப செவ்வாய், பூமி இதோட 2ஓட நிலத்தோற்றமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தன்னைத்தானே சுற்றி வர்றதுக்கு 24 மணி நேரம் 37 நிமிடங்கள் வந்து ஆகுது. மினிட்ஸ் வந்து இருக்கு. சூரியன சுத்தி வரணும் அப்படின்னா 687 நாட்கள் வந்து ஆகுது. 687 நாட்கள். அப்படியே பூமியோட கம்பேர் பண்றாங்க. அது 24 மணி நேரம், 23 மணி நேரம். இங்க 24 மணி நேரம் 37 நிமிஷம். அது சூரியன சுத்தி வர்றதுக்கு பூமிக்கு 365 இங்க அதோட டபுள் மடங்கா 687 நாட்கள். மேற்பரப்பு வெப்பநிலை அப்படின்னா -153°C இருந்து 20°C வரைக்கும். நம்ம பூமிக்கு என்ன பார்த்தோம்? -88°C இருந்து 58ன்னு பார்த்தோமா? இங்க வந்து -153°C இருந்து 20°C வரைக்கும். நெக்ஸ்ட் பூமியை தவிர உயிரினங்கள் வாழ தகுதியான கோள் அப்படின்னா அது செவ்வாய்க்கோள் தான். பூமியில நம்ம உயிரினங்கள் வாழ்றோம். அதே மாதிரி செவ்வாய்க்கோள்லையும் வாழக்கூடிய அந்த சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் செவ்வாய்க்கோளுக்கு 2 துணைக்கோள்கள் இருக்கு. போபோஸ், டெய்மோஸ். செவ்வாய்க்கு 2. பூமிக்கு எத்தனை பார்த்தோம்? 1 சந்திரன்னு பார்த்தோம். ஆனா செவ்வாய்க்கு 2 துணைக்கோள்கள். என்னென்னது? போபோஸ், டெய்மோஸ். இதை ஞாபகம் வச்சுக்கலாம். செவ்வாய் வாயின்னு இருக்கலாம். டேய் வாயை மூடிட்டு போடா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். டேய் டேய் போ. டெய்மோஸ், போமோஸ். செவ்வாய் வாயை மூடிட்டு டேய் போடா அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். போபோஸ், டெய்மோஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கோள் வந்து வியாழன் கோள். சூரிய குடும்பத்திலேயே ரொம்ப பெரிய கோள் அப்படின்னா எது அப்படின்னா வியாழன் கோள். இந்த வியாழன் கோள் வந்து ஒரு வாயுக்கோள். நம்ம முன்னையே பார்த்துருப்போம்ல, வெளிப்புற கோள்கள் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அதே மாதிரி வாயுக்களால் நிறைந்த கோள் அப்படின்றதையும் பார்த்துருப்போம். அப்ப வியாழன் வந்து பெரிய கோள் மற்றும் வாயுக்கோள் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இது தன்னைத்தானே சுத்தி வர்றதுக்கு 9 மணி நேரம் 56 நிமிடங்கள் தான் ஆகுது. இது பாருங்களேன், சைஸ் வந்து பெருசா இருந்தாலும் தன்னைத்தானே சுத்துறதுக்கு 9 மணி நேரம் தான் ஆகுது. ஒரு நாள். நம்ம 24 மணி நேரம் நம்ம பூமியில. ஆனா இது ஒரு நாளையில 9 மணி நேரத்துல சுத்தி வந்துடுது. அப்ப நம்ம ஒரு நாள் 24 மணி நேரத்துல இந்த வியாழன் வந்து கிட்டத்தட்ட 2 தடவை வந்து சுத்தி முடிச்சிரும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சூரியனை சுத்துறதுக்கு 11 வருடங்கள் தான் ஆகுது. மற்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். எவ்வளவு பார்த்தோம்? நாட்கள்ல வந்து பார்த்தோம். ஆனா இது பெரிய கோளா இருக்கு. கொஞ்சம் தூரத்துல இருக்கு. 11 வருடங்கள்ல வந்து சுத்தி வந்துருது. 11 வருடம். மீதியெல்லாம் நம்ம பார்த்தது வந்து நாட்கள். 365 நாட்கள், 687 நாட்கள் அப்படின்னு படிச்சிருப்போம். இது வந்து என்னதுன்னா வருடம். நெக்ஸ்ட் சூரிய குடும்பத்தில் குறுகிய நாள் கொண்ட கோள் அப்படின்னா வந்து 9 மணி நேரம் இருக்கிறதுனால வியாழன் கோள். சூரிய குடும்பத்தில் குறுகிய நாள் கொண்டது. வியாழனை சுற்றி மங்கிய வளையம் வந்து இருக்கும். அதாவது நம்ம இந்த கோள்கள் பத்தின அந்த சார்ட்ல அந்த ஸ்டிக்கர்ஸ்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வியாழன் கோளை சுற்றி லைட்டாக வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு கோள் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி வந்து மங்கிய வளையம் வந்து இருக்கும் அப்படின்றத நமக்கு வந்து சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தூசு, இந்த பனி துகள்கள் இதால நிரம்பியதான் எது அப்படின்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வளையம். நெக்ஸ்ட் வியாழன் கோளோட துணைக்கோள்கள் மொத்தம் 67 துணைக்கோள்கள் இருக்கு. அதுல கனிமிடே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோள் தான் மிகப்பெரிய துணைக்கோளா இருக்கு. மொத்தம் 67 துணைக்கோள்கள்ல ரொம்ப பெருசு அப்படின்னா வந்து கனிமிடே துணைக்கோள். இந்த சில இடங்கள்ல கனிமடேன்னு கொடுப்பாங்க, கனிமேடேன்னு கொடுப்பாங்க, கனிமிடேன்னு கொடுப்பாங்க. எல்லாமே ஒண்ணுதான். அப்ப 67 துணைக்கோள்கள் கொண்ட வியாழன் கோள்ல மிகப்பெரிய துணைக்கோள் அப்படின்னா வந்து கனிமிடே. இன்னும் சொல்லணும் அப்படின்னா நம்ம புதன் கோள் பார்த்தோம்ல, அந்த புதன் கோள் அதுதான் வந்து மெயினான கோள். ஆனா அந்த கனிமிடேன்றது துணைக்கோள். இந்த புதன் கோளை விடவும் பெரியது அப்படின்னா இந்த கனிமிடே கோள் தான் அப்படின்றத நமக்கு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் சனிக்கோளை வந்து பார்க்கணும். நம்ம வியாழன் கோள் பார்த்தாச்சா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது சனிக்கோள். 2வது பெரிய கோள். முதல் பெரிய கோள்னா எது? வியாழன். அப்ப 2வது பெரிய கோள் எது? சனி. இது முதல் சிறிய கோள் அப்படின்னா புதன். இது 2வது சிறிய கோள் அப்படின்னா செவ்வாய்.
நெக்ஸ்ட்டு இந்த சனிக்கோள்லையும் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த கோளை சுத்தி இந்த மாதிரி வளையங்கள் வந்து காணப்படும். இது வந்து இந்த சனிக்கோளுக்கே ஒரு ஸ்பெஷலான ஒரு பேர் இருக்கு. என்ன அப்படின்னா வளையக்கோள். கிட்டத்தட்ட இந்த மாரி லேயரா அந்த வளையங்கள் வந்து அப்படியே 30 லேயர் இருக்கும். அதனால கொஞ்சம் வந்து இந்த வளையம் எப்படி இருக்கும்னா, நல்லா திக்கா வந்து தெரியும். இதே இது வியாழனுக்கு பார்க்குறப்ப நம்ம எப்படி பார்த்துருப்போம், அது லைட்டா தான் அந்த வளையம் தெரியும். ஆனா சனிக்கோளுக்கு ரொம்ப திக்கா வந்து இருக்கும். அதனாலேயே இத வந்து என்ன சொல்றாங்கன்னா, வளையக்கோள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. கிட்டத்தட்ட 30 வளையங்கள் இருக்கும். தன்னைத்தானே சுற்றி வர்றதுக்கு 10 மணி நேரம் 56 நிமிடங்கள் ஆகுது. சூரியனை சுத்தி வர்றதுக்கு 29.4 வருடம் ஆகுது. இதோட துணைக்கோள்கள் மொத்தம் 62. அதுல 62ல மிகப்பெரிய துணைக்கோள் எது அப்படின்னா டைட்டன். எது? டைட்டன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கோள் வந்து யுரேனஸ். இந்த யுரேனஸ் கோளு கிழக்குல இருந்து மேற்காக தான் சுத்தும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வெள்ளியும் யுரேனஸ் மட்டும் கிழக்குல இருந்து மேற்காக சுத்தும். இந்த யுரேனஸ வந்து உருளும் கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி செவ்வாய் கோள் வந்து செந்நிற கோள்னு சொன்னாங்க. சனிக்கோள வளையக்கோள்னு சொன்னாங்க. அதே மாதிரி யுரேனஸுக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்கு. என்ன அப்படின்னா உருளும் கோள். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 98 டிகிரி சாய்வா வந்து இந்த கோள் வந்து இருக்கு. நெக்ஸ்ட்டு இதோட துருவ பகுதியில மட்டும் தான் சூரிய கதிர்கள் வந்து விழும். இந்த கோள்ல எப்படி வந்து சூரியன்ல இருக்கிற மாதிரி ஹைட்ரஜன், ஹீலியம் வாயுக்கள் இதுலயும் வந்து இருக்கு அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டா நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இந்த யுரேனஸ் கோள் வந்து உருளும் கோள்னு பார்த்தோமா, இது நீலமும் பச்சையும் கலந்த அந்த ஒரு கலர்ல வந்து இந்த யுரேனஸ் கோள் வந்து இருக்கும். இதோட துணைக்கோள்கள் மொத்தம் 27. துணைக்கோள்கள் மொத்தம் 27. இந்த 27ல மிகப்பெரிய துணைக்கோள் அப்படின்னா டைட்டானியம். இது டைட்டானியம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கோள் நெப்டியூன். தன்னைத்தானே சுற்றுறதுக்கு 16 மணி நேரம் எடுத்துக்குது. சூரியனை சுற்றி வர்றதுக்கு 165 வருடங்கள் எடுத்துக்குது. இதுதானே இருக்கிறதே லாஸ்ட் கோள். இப்ப சூரியன் வந்து இப்படி மையத்துல இருக்கு அப்படின்னா, எல்லா கோள்களுமே எப்படி சுத்தி வரும்? ஒவ்வொன்னா இப்படி சுத்தி வரும். அப்ப லாஸ்ட் இருக்கக்கூடிய கோள் தான் எது அப்படின்னா நெப்டியூன். அப்ப இத சுத்தி வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம்ல. கிட்டத்தட்ட 165 வருடங்கள் வந்து ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெப்டியூனோட துணைக்கோள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில இடங்கள்ல 13ன்னு குடுத்துருப்பாங்க. ஒரு சில இடங்கள்ல 14ன்னு குடுத்துருப்பாங்க. 2யுமே நோட் பண்ணிக்கங்க. இந்த 13 அல்லது 14 துணைக்கோள்கள்ல மிகப்பெரிய கோள் அப்படின்னா வந்து ட்ரைட்டன். என்னது? ட்ரைட்டன். இந்த நெப்டியூன் கோள் தான் மிகவும் குளிர்ச்சியான கோள். இதான லாஸ்ட் இருக்கு. சூரியன்ல இருந்து ரொம்ப தொலைவுல இருக்கக்கூடியது இந்த நெப்டியூன் கோள். இது வந்து ரொம்ப குளிர்ப்பா இருக்கக்கூடிய ஒரு கோள். நெக்ஸ்ட் இங்க அதிகமா வந்து காத்து வந்து நல்லா வீசும். நல்லா ஜிலு ஜிலுன்னு நல்லா வந்து காத்து வீசுது அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கணித முறையில கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு முதல் கோள் அப்படின்னா, அது வந்து நெப்டியூன் தான். நெப்டியூன் வந்து லாஸ்ட் கோளா இருந்தாலும், கணித முறையில கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்னென்ன பார்த்தோம்? அண்டம்னா என்னன்னு பார்த்தோம். அந்த அண்டத்த பத்தி யார் யார் என்னென்ன சொன்னாங்கன்னு பார்த்தோம். அடுத்து சூரியன பத்தி பார்த்தோம். கோள்கள பத்தி பார்த்தோம். இந்த கோள்கள்ல 8மே முடிஞ்சிருச்சு. என்னென்ன கோள்கள்? மொத்தம் 8 கோள்கள்ல புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் சொல்லி 8 கோள்களையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது குள்ளக்கோள்கள்னா என்ன? அப்படின்றத பார்க்க போறோம். குள்ளக்கோள்கள் அப்படின்னா, சுற்றுப்பாதை இல்லாமல் சூரியனை சுற்றி வரக்கூடியது தான் எது அப்படின்னா குள்ளக்கோள்கள். குள்ளக்கோள்கள் அப்படின்றது சுற்றுப்பாதை இருக்காது. இதே இது கோள்கள்னா என்ன இருக்கும்? சுற்றுப்பாதை இருக்குமா? ஆனா குள்ளக்கோள்களுக்கு சுற்றுப்பாதை இருக்காது. ஆனாலும் இதுக்கு ஒரு பாதை ஸ்பெசிஃபையா வந்து ஒரு பாதை இல்ல அப்படின்னாலும் சூரியனை தான் சுத்தி வரும். புளூட்டோவ வந்து நம்ம முன்னாடி வந்து கோள்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா வந்து 2006ல இத குள்ளக்கோளா வந்து அறிவிச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா, அது அதோட பாதையிலிருந்து விலகி இருக்கும். அதனாலேயே இது கோள் லிஸ்ட்ல இருந்து எடுத்து குள்ளக்கோளா அறிவிச்சுட்டாங்க. ப்ளூட்டோ மாதிரியே இருக்கக்கூடிய மத்த முக்கியமான குள்ளக்கோள்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹவுமியே, மேக்மேக், ஏரிஸ், செரஸ். ஹவுமியே, மேக்மேக், ஏரிஸ், செரஸ். நெக்ஸ்ட் வந்து துணைக்கோள்கள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 163 துணைக்கோள்கள் வந்து இருக்கு. இந்த துணைக்கோள்கள் எல்லாமே மேற்குல இருந்து கிழக்கா தான் சுத்தும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த கோள்கள் லிஸ்ட்லயே 2 கோள் தான் கிழக்குல இருந்து மேற்கா வந்து சுத்தும். என்னன்னா அது? வெள்ளியும் யுரேனஸ் சுத்தும். மீதி எல்லாமே மேற்குல இருந்து கிழக்கா தான் சுத்தும். இந்த துணைக்கோள்கள்ல வளிமண்டலமும் இருக்காது, நீரும் வந்து இருக்காது. நெக்ஸ்ட் குறுங்கோள்கள்னா என்னன்னு பார்க்க போறோம். செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் அதாவது செவ்வாய் கோளுக்கும் வியாழன் கோளுக்கும் இடையில் காணப்படக்கூடிய கோள்களை குறுங்கோள்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உட்புற கோள்களுக்கும் வெளிப்புற கோள்களுக்கும் இடையில சுற்றி வரக்கூடிய கோள்கள் தான் என்னன்னா குறுங்கோள்கள். இப்ப இதான் வந்து சூரியன் வச்சுக்கோங்களேன். இதை சுத்தி இந்த மாதிரி கோள்கள்லாம் சுத்திக்கிட்டே இருக்கும். இது வந்து செவ்வாய்க்கோள் அப்படின்னா அடுத்து வந்து இருக்கக்கூடியது என்னது? வியாழன். அப்ப இந்த செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இந்த பகுதி இருக்குல்ல, இதுல சுத்தி வரக்கூடிய கோள்கள் எல்லாமே குறுங்கோள்கள். அந்த செவ்வாயோட பாதைக்குள்ளேயும் வராது,
வியாழனை விட்டு வெளியவும் போகாது. அதே இதில் இந்த ரோடு மாதிரி இதுக்குள்ளேயே தான் அது வந்து என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து என்னன்னா குறுங்கோள்கள். இந்த பகுதி வந்து நமக்கு இருக்குல்ல, இந்த செவ்வாய் கோளுக்கும் இந்த வியாழன் கோளுக்கும், இந்த சூரியன் இந்த செவ்வாய் கோளுக்கும் வியாழன் கோளுக்கும் இடையில இதுக்குள்ள மட்டும்தானே அந்த குறுங்கோள்கள் வந்து சுத்தி வருது. இது தூரத்துல இருந்து பார்க்குறப்ப எப்படி தெரியும் அப்படின்னா ஒரு பட்டை மாதிரி இருக்கும். அதனால இத குறுங்கோள் பட்டை அப்படின்னு சொல்றாங்க. இதோட லென்த் அப்படின்னா 100 சென்டிமீட்டராவும் சில சமயம் இருக்கும். அல்லது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு சில சென்டிமீட்டராவும் இருக்கும். இந்த மாதிரி ஏன் அப்படின்னா சூரியனும் சுத்திட்டு இருக்கு, கோள்களும் சுத்திட்டு இருக்கு. அது சுத்திக்கிட்டே தானே நகர்ந்துகிட்டே இருக்கு. அப்போ ஒரு சில சென்டிமீட்டரா கூட இருக்கலாம் இந்த பகுதியில அப்படின்றத வந்து நமக்கு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது எது அப்படின்னா வால் நட்சத்திரம். கிரேக்கத்துல அஸ்டர் கோமண்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது நீல முடியுடைய நட்சத்திரம் அப்படின்றதான் இதோட பேரு. வால் நட்சத்திரம். நீண்ட கூந்தல் எப்படி இருக்கு பெண்களுக்கு, அந்த வால் மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் வால் நட்சத்திரம். அதாவது அந்த நட்சத்திரமே எப்படி இருக்கும் அப்படின்னா வால் மாதிரி நீளமா அந்த மாதிரி இருக்கும். அது பேர் தான் வால் நட்சத்திரம். இது கிரேக்கத்துல அஸ்டர் கோமண்டிஸ் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது எது அப்படின்னா சந்திரனை பத்தி பார்க்கணும். ஏன் அப்படின்னா இது நம்ம பூமியோட துணைக்கோள். அதனால நம்ம சந்திரனை பத்தி தனியாவே வந்து படிக்கணும். பூமியில இருந்து 8,84,401 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு துணைக்கோள் தான் எது அப்படின்னா சந்திரன். நம்ம பூமியில இருந்தே இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல வந்து துணைக்கோள் வந்து இருக்கு. நம்ம பூமியோட துணைக்கோள். இது தன்னைத்தானே சுற்றி வர்றதுக்கு 27 நாட்கள் ஆகும். பூமியை சுத்தி வரணும் அப்படின்னா 27 நாட்கள் 7 மணி நேரம் 43 நிமிடங்கள் வரும். பூமி எப்படி சுத்தி வருதுல்ல, அதுக்கு கிட்டத்தட்ட 27 நாட்கள் வந்து ஆகுது. சூரிய குடும்பத்துல மொத்தம் 163 துணைக்கோள்கள் இருக்குன்னு பார்த்தோம். அதுல 5வது மிகப்பெரிய துணைக்கோள் அப்படின்னா அது என்ன அப்படின்னா சந்திரன். பூமியும் 5வது மிகப்பெரிய துணைக்கோள். அதே மாதிரி இதோட துணைக்கோளும் 5வது மிகப்பெரிய துணைக்கோள். இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இதே மிகப்பெரிய துணைக்கோள் சூரிய குடும்பத்திலே மிகப்பெரிய துணைக்கோள் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா அது கனிமிடே. 5வது பெரியது அப்படின்னு கேட்டா சந்திரன். அதே மாதிரி சூரிய குடும்பத்துல முதல் பெரிய கோள் அப்படின்னா அது வந்து வியாழன். 2வது அப்படின்னா சனிக்கோள். அடுத்து 5வது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பூமி. இது சின்னது அப்படின்னு கேட்டா புதன். ஒவ்வொன்றையும் நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கம்பேர் பண்ணி வந்து நீங்க வந்து படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் சந்திரனின் ஒளி பூமியை வர எடுத்துக்கொள்ளும் காலம் 1.25 வினாடி வந்து ஆகும். அதாவது ஒரு வினாடி அப்புறம் ஒரு 1/4 வினாடி 1.25 வினாடி வந்து ஆகும். பூமியின் ஈர்ப்பு விசையில் 6ல் 1 பங்கு தான் நிலவுல வந்து இருக்கு. அதாவது நம்ம இங்க 60 கிலோ இருக்கோம் அப்படின்னா நம்ம நிலாவுக்கு போயிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு 10 கிலோ தான் இருப்போம். அப்போ 6ல் 1 பங்கு தான் நிறை வந்து அதாவது அந்த எடை வந்து இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். எடை அப்படின்றது எதை சார்ந்தது? ஈர்ப்பு விதியை வந்து சார்ந்தது. ஈர்ப்பு விசையை வந்து சார்ந்தது. அப்போ பூமியில வந்து ஈர்ப்பு விசை அதிகமா இருக்கு. இங்க இருக்கிறத விட அங்க 6ல் 1 பங்கு தான் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் அப்போலோ 2 மனித முயற்சியால் நிலவுக்கு அனுப்பப்பட்ட ஒரு கோள் தான், ஒரு செயற்கைக்கோள் தான் என்னன்னா அப்போலோ 2. மனித முயற்சியால் நிலவுக்கு அனுப்பப்பட்ட ஒரு செயற்கைக்கோள் தான் அப்போலோ 2. 1969 ஜூலை 20ல் வந்து அனுப்பியிருப்பாங்க. கிட்டத்தட்ட இதுல போன அந்த சயின்டிஸ்ட் வந்து 21 மணி நேரம் வந்து அவங்க வந்து போயிருந்திருப்பாங்க. அங்க 21 மணி நேரம் அங்க வந்து இருந்திருப்பாங்க. ஒரு நாள் கூட கிடையாது. கரெக்டா 21 மணி நேரம் வந்து அங்க வந்து இருந்திருப்பாங்க. 24ல் 21 மணி நேரம் 38 நிமிஷம் வந்து அங்க இருந்திருப்பாங்க. இப்ப இந்த இந்த செயற்கைக்கோள்ல வந்து யார் யார் போயிருப்பாங்க அப்படின்னா நீல் ஆம்ஸ்ட்ராங், அதுக்கப்புறம் வந்து ஆல்ட்ரிங் அப்படின்னு சொல்லி 2 பேர் வந்து போயிருந்திருப்பாங்க. இந்த செயற்கைக்கோளை வந்து ஓட்டுன அந்த நபரோட பேர் வந்து என்ன அப்படின்னா மைக்கேல் கோல்விக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தான் இந்த அப்போலோ 2 வந்து ஓட்டியிருப்பாரு. இதில் தான் நம்ம ஒரு கதை படிச்சிருப்போம்ல, நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் ஆல்ட்ரிங்கும் இருப்பாங்க. எட்வின் ஆல்ட்ரிங் 2 பேரும் இருப்பாங்க. கீழே இருந்து ஸ்டேஷன்ல இருந்து நிலவுல வந்து குதி அப்படின்னு சொல்றப்ப அந்த எட்வின் ஆல்ட்ரிங் இருக்கார்ல, அவர் வந்து 1 செகண்ட் வந்து தாமதிச்சிருப்பாரு. அந்த 1 செகண்ட்ல தான் வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜம்ப் பண்ணிட்டாரு. வரலாற்றுல ஒரு முக்கியமான இடத்த வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் பிடிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு கதை கூட நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதாவது என்ன அப்படின்னா ஒவ்வொரு செகண்டுமே ரொம்ப முக்கியமானது. 1 செகண்ட் யோசிக்காம எட்வின் ஆல்ட்ரிங் குதிச்சிருந்தாரு அப்படின்னா அவரோட பேர் தான் இன்னைக்கு வரைக்கும் படிச்சிருப்போம். நிறைய பேர்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா நிலவுல கால் வைத்த முதல் நபர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நீல் ஆம்ஸ்ட்ராங் சொல்லுவோம். ஆனா அவரோட எட்வின் ஆல்ட்ரிங் தான் வந்து என்னன்னா தகுதியான நபர். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இறங்க வேண்டிய ஒரு நிலையில வந்து இருந்தாரு. ஆனா நமக்கு போனோனே ஒரு பயம் இருக்கும்ல, அந்த பயத்தினால 1 செகண்ட் தாமதிச்சிருப்பாரு. அதுக்குள்ளேக்கு வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து இறங்கி இருந்திருப்பாரு. நெக்ஸ்ட் அந்த அப்போலோ 2வை இயக்குன அந்த டிரைவரோட பேரு, அந்த இயக்கிட்டு போயிருப்பார்ல அவரோட பேர் வந்து மைக்கேல் கோல்விக்ஸ்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது டைட்டன். டைட்டன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா சனிக்கோளோட ஒரு கோள். சனிக்கோளோட ஒரு கோள் தான் வந்து என்ன அப்படின்னா டைட்டன். இதை பற்றி ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு, அதை மட்டும் பார்த்துடலாம். 1655 கிறிஸ்டியன் அப்படின்றவர் தான் அந்த டைட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துணைக்கோளை வந்து கண்டுபிடிச்சாரு. இதோட விட்டம் 5150 கிலோமீட்டர். 5150 5150 கிலோமீட்டர். இதோட வெப்பநிலை 179 டிகிரி செல்சியஸ். இதன் வெப்பநிலை 179 டிகிரி செல்சியஸ். இதுல வந்து மீத்தேன் வாயு வந்து திரவ நிலையில இருக்கு. இந்த கோள்ல மீத்தேன் வாயு திரவ நிலையில காணப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அண்டம் பேரண்டத்தை பற்றி நம்ம படிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ். இதில் நம்ம அப்படியே ஆர்டராக என்னென்ன படித்தோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். அண்டம்னா என்ன, பேரண்டம்னா என்ன. ஃபஸ்ட்டு வந்து ஒரு நபர் விரிவடையுதுன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஒன்று விரிவடையுதுன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அது பேரே பேரண்டம் அப்படின்றத ரெண்டாவது வந்து ஒரு நபர் வந்து சொல்லியிருப்பாரு. அபே ஜார்ஜ் லே மட்ரே அப்படின்றவர். அதுக்கப்புறம் அண்டங்களோட நிறையா வடிவங்கள் இருந்தாலும் முக்கியமான வடிவங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் சூரியன்னா என்ன, கோள்கள்னா என்ன, குள்ளக்கோள் என்னது, குறுங்கோள் என்னது, துணைக்கோள்கள்னா என்னென்ன, அது அது தவிர்த்து வால் நட்சத்திரம்னா என்ன, சந்திரன்னா என்ன, டைட்டன்னா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதுதான் அண்டம் பேரண்டம் பற்றிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ நம்ம பார்த்த இந்த பகுதியில் இருந்து நான் 2 சிம்பிளான கொஸ்டின் கேட்குறேன். அந்த 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க. அதில் யாரோட ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கோ அவங்கள வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். இப்போ நம்ம அந்த பார்த்த பகுதியிலேருந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறேன். ஃபஸ்ட்டு ஒன்று, சூரியனின் ஒளி பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் காலம் என்ன? சூரியனின் ஒளி பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் காலம் என்ன? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், சூரிய குடும்பத்தில் உள்ள துணைக்கோள்களில் மிகப்பெரிய துணைக்கோள் எது? சூரிய குடும்பத்தில் உள்ள துணைக்கோள்களில் மிகப்பெரிய துணைக்கோள் எது? இது ரெண்டாவது கொஸ்டின். 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் இதே வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து பின் பண்ணுங்க. அதில் கரெக்டாக இருக்கக்கூடிய ஆன்சரை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை நான் வந்து ஹைலைட் பண்ணி நான் வந்து வைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.